வெல்கம். சிவிக்ஸ் யூனிட் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த லெசனோட கண்டினியூவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அட்ரோனி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர்டிகிள் 76ல் அட்ரோனி ஜெனரலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தலைமை வழக்கறிஞர், அட்ரோனி ஜெனரல் தலைமை வழக்கறிஞர். இவர் தான் ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இந்த கண்ட்ரி. இவரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா பிரசிடெண்ட். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணுமோ அது ஃபுல்லாக அட்ரோனி ஜெனரல் ஆகிறதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வேணும். இவரை யார் ரிமூவ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோன்னா, யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுற பிரசிடெண்ட். ரிமூவ் பண்ணுறதும் யாருன்னு பார்த்தோன்னா பிரசிடெண்ட். இவரோட ரிசக்னேஷன் லெட்டர்ஸை யார்கிட்ட கொடுக்கணும்? இவரே ரிசைன் பண்ணுறாருன்னா அந்த ரிசக்னேஷன் லெட்டர்ஸை யார்கிட்ட போய் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பிரசிடெண்ட் கிட்ட தான் கொடுக்கணும். அடுத்து டியூட்டிஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்ரோனி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இப்போ என்னென்னா அட்ரோனி ஜெனரலோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா, இவர் கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா அட்வைஸ் கொடுப்பார். பிரசிடெண்ட் இந்த விஷயங்களில் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு உங்களோட ஆலோசனை தேவைப்படுது அப்படின்றப்ப ரெஃபர் பண்ணுறப்ப அட்வைஸ் பண்ணுவார். அடுத்து அட்ரோனி ஜெனரல் இந்தியாவில் இருக்க எல்லா கோர்ட்லேயுமே அவர் போய் அமர்றதுக்கு என்னென்னா ரைட்ஸ் இருக்குது. இந்தியாவில் இருக்க எல்லா கோர்ட்லேயுமே அவர் போய் அமரலாம். அடுத்து பார்த்தோன்னா அவருக்கு பார்லிமெண்ட்டில் எந்த ஒரு ஹவுசஸ்லேயும் அவர் பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது. பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபா லோக்சபாவில் பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது. ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கும்ல, என்னென்னா ரெண்டு ஹவுசஸுமே ஒன்றா இருக்கும்போது என்னன்னு பார்த்தோன்னா ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுமே ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கும்போது அப்பையும் யார் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இருக்கலாம் பேசலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அட்ரோனி ஜெனரல் அந்த ஹவுசஸில் பேசலாம். அடுத்து பார்த்தோன்னா பார்லிமெண்ட்டில் எந்த கமிட்டி நடந்தாலும் அவர் ஒரு மெம்பராக இருக்கலாம், ஆனால் அவருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்காது. அடுத்து பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுதோ அது எல்லாமே அட்ரோனி ஜெனரலுக்கும் வழங்கப்படுது. அடுத்து பார்த்தோன்னா ஜுடிஷியரியை பார்த்தோன்னா தேர்ட் ஆர்கன் ஆஃப் அ கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜுடிஷியரி என்னென்னா முக்கியமான பங்கு வகிக்குது. ரைட்ஸ் அண்டு ஃப்ரீடம் என்னென்னா நம்மளோட உரிமைகளை என்ன பாதுகாக்குது, குடிமக்களோட உரிமைகளை பாதுகாக்குது. அடுத்து இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். சுப்ரீம் கோர்ட் இஸ் அ கார்டியன் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன்ஸ். சுப்ரீம் கோர்ட் பற்றி பார்க்க போகிறோம். சுப்ரீம் கோர்ட் என்னென்னா கார்டியன் சொல்கிறாங்க, கான்ஸ்டியூஷனோட கார்டியன். அடுத்து என்னென்னா ஜுடிஷியரி என்னென்னா தன்னிச்சையாக தான் செயல்படுது. நீதித்துறை எப்படி செயல்படுது? தன்னிச்சையாக தான் செயல்படுது. லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி இது மூணுமே இருக்குது. இந்த மூணில் என்னென்னா மூணுமே தனித்தனியாக தான். எக்ஸிக்யூட்டிவ் தனியாக, லெஜிஸ்லேட்டிவ் தனியாக, ஜுடிஷியரி தனியாக செயல்படுது. இன்டகிரேட்டட் ஜுடிஷியரின்னு பார்த்தோன்னா என்னென்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அது கீழே ஹை கோர்ட், அது கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், இந்த மாதிரி இருக்குது. எல்லாமே என்னென்னா இங்கே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருந்து என்னென்னா ஹை கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவாங்க. அங்கேயும் அவங்களுக்கான நீதி அவங்க நினைக்கிற நீதி கிடைக்காதப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. இப்போ என்னென்னா எல்லாமே என்னென்னா அடுக்கடுக்காக தான் இருக்குது. இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா ஜுடிஷியரி நம்மளோட ரைட்ஸையும் உரிமைகளையும் என்ன பண்ணுதுன்னா உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தை பாதுகாக்குது. அடுத்து சட்டத்தோட அரசியல் அமைப்போட முக்கியத்துவத்தை எடுத்துரைக்குது உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட். அடுத்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நியூ டெல்லியில் மட்டும் ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் தான், அது நியூ டெல்லியில் இருக்குது. அதை எப்போ உருவாக்குனாங்கன்னா ஜான்வரி 28, 1915 ரிபப்ளிக் டேக்கு 2 நாளைக்கு முன்னாடி. அடுத்து பார்த்தோன்னா இது எந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935. இந்த ஆக்ட் படி சுப்ரீம் கோர்ட் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து காம்போசிஷன் ஆஃப் அ சுப்ரீம் கோர்ட். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் யார் யார் இருக்கா, எத்தனை ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். கான்ஸ்டியூஷன்ஸ் உருவாகின காலத்தில் 1915 8 ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க, அது சீஃப் ஜஸ்டிஸோட சேர்த்து.
இன்க்ளூடிங் த சீஃப் ஜஸ்டிஸை சேர்த்து எத்தனை பேர் இருந்தாங்க? 8 இருந்தாங்க. இப்போ அட் ப்ரெசண்ட்டில் 34 ஜட்ஜஸ் இருக்காங்க. தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸையும் சேர்த்து 34 பேர் இருக்காங்க. அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து பார்த்தோன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா பிரசிடெண்ட். மற்ற ஜட்ஜஸை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட். யாரோட ஆலோசனைப்படி, யாரோட அவங்க வந்து கன்சல்டேஷன் கலந்துரையாடல் செஞ்சுக்கிடுவாங்க பிரசிடெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, கொலீஜியம் அப்படின்றது மூத்த நீதிபதிகளை கொண்ட குழு. கொலீஜியமே ஆலோசனை பண்ணிக்கிடுவாங்க. அடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் ஹெட்டையும் ஆலோசனை பண்ணிக்கிடுவாங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் அ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னா, இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஹை கோர்ட்டில் ஜட்ஜாக 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து 10 இயர்ஸ் வந்து என்ன பண்ணணும்? அட்வொகேட்டாக இருந்திருக்கணும், வழக்கறிஞராக ஹைகோர்ட்டில் வழக்கறிஞராக இருந்திருக்கணும். அடுத்து வந்து என்னென்னா சிறந்த வழக்கறிஞராக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சட்ட வல்லுநராக இருக்கணும், ஜுரிஸ்ட் சட்ட வல்லுநராக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா, இப்போ கான்ஸ்டியூஷன்ஸில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து ஒரு டெம்பரவரி பேசிஸில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். இதில் கான்ஸ்டியூஷன்ஸில் வழி இருக்குது. சீஃப் ஜஸ்டிஸ் மற்ற ஜட்ஜஸ் வந்து எந்த வயசு வரைக்கும் இருப்பாங்கன்னா 65 வயசு வரைக்கும் தான். இவ்வளோ 5 வருஷம் 10 வருஷம் அவங்க ஜட்ஜாக இருப்பாங்கன்னா இல்லை, அவங்களோட 65 வயசு வரைக்கும் அவங்க ஜட்ஜஸாக இருக்கலாம். இப்போ ஜட்ஜஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து வேலையை ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவங்க வந்து என்னென்னா ரிசக்னேஷன் லெட்டர்ஸை வந்து யார் கொடுக்கணும்? பிரசிடெண்ட்டுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அவங்கள பதவி நீக்கம் செய்யணும்னா அந்த உரிமை யார்கிட்ட இருக்குன்னா, அந்த பவர்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட் கிட்ட இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அந்த பவர் வந்து யார்கிட்ட இருக்குன்னா பாராளுமன்றத்துக்கிட்ட இருக்குது. அடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எங்கன்னா நியூ டெல்லியில் மட்டும்தான் இருக்குது. இப்போ மற்ற பிளேசஸில் இந்தியாவில் வைக்கலான்னா அதை யார் டிசைட் பண்ணணும்னா சீஃப் ஜஸ்டிஸ். யார்கிட்ட அப்ரூவ் வாங்கணும்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட அப்ரூவ் வாங்கிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து மற்ற இடங்களில் என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டோட அமர்வை வந்து நடத்தலாம். ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் அ சுப்ரீம் கோர்ட். இப்போ ஒரிஜினல் ஜூடிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு தெரிஞ்ச டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போவோம், அப்புறம் ஹை கோர்ட்டு, அப்புறம் அங்கேருந்து அப்பீல் பண்ணி என்ன பண்ணுவோம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். இப்போ சில பிரச்சனைகளுக்கு டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துடும். அது எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, டிஸ்ட்ரிபியூட் பிட்வீன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டு 1 or more ஸ்டேட்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாட்டி 1 or more ஸ்டேட்ஸுக்கு நடுவில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடலாம். அடுத்து வந்து 2 இல்லாட்டி 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு நடுவில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா டைரெக்டாக மூணாவது எந்த மாதிரியான சூழ்நிலைகள்னு பார்த்தோன்னா, அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஏதாச்சும் நீதி பேராணைகள் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சூழ்நிலைகளில் டைரெக்டாக எங்கே போகலான்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா அப்ளியேட் ஜுடிஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ அப்ளியேட் ஜுடிஸ்ட்ரிக்ஷன்றப்ப சுப்ரீம் கோர்ட்டு தான் ஃபைனல் கோர்ட். இப்போ ஹை கோர்ட்டில் சில கேசஸ் இருக்குது, சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ், கான்ஸ்டியூஷனல் கேஸ். இந்த கேஸ்லாம் ஹை கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலான்னு சர்டிஃபை பண்ணையில் தான் என்ன பண்ண முடியும்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். அடுத்து வந்து பார்த்தோன்னா அட்வைசரி ஜுடிஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ என்னென்னா கான்ஸ்டியூஷனில் என்னென்னா ஒரு வழக்கம் இருக்குது. கான்ஸ்டியூஷனில் பிரசிடெண்ட்டுக்கு பவர்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா சில பொது விஷயங்களில் என்னென்னா சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணலாம், பொது சட்டங்களில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களோட அட்வைஸை வந்து கொடுக்கலாம். யார் மூலமாக அப்படின்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் டைரெக்டாக பிரசிடெண்ட் வந்து கேட்க மாட்டாங்க. த்ரூ அட்ரோனி ஜெனரல் ஆஃப் இந்தியா, தலைமை வழக்கறிஞர் இருக்கார்ல, அவர் மூலமாக என்னென்னா அட்வைஸ் வந்து கேட்பாங்க. பிரசிடெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்டே கேட்பாங்க. அந்த அட்வைஸை வந்து
பிரசிடெண்ட் வந்து ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமையும் இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா மிஸ்செலானியஸ் ஜுடிஸ்ட்ரிக்ஷன். இப்போ ஒரு லா வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சட்டம் வந்து கொண்டுட்டு வராங்கன்னா, அந்த சட்டம் வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கொண்டுட்டு வராங்கன்னா, இந்தியாவில் இருக்க எல்லா கோர்ட்டுமே அதை என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எல்லா கோர்ட்டுக்குமே அது பொருந்தும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து என்ன பவர் இருக்குன்னா, சில ரூல்ஸை வந்து உருவாக்கலாம். எந்த மாதிரியான ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாத்தையுமே வழக்கமான எல்லாத்தையுமே ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கான ரூல்ஸை வந்து யார் உருவாக்கலாம், சுப்ரீம் கோர்ட் உருவாக்கலாம், பிரசிடெண்ட்டோட அப்ரூவல் இருந்தால். அடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூனா, இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு பவர் இருக்குது. என்னன்னா, இது வந்து சட்டம் வந்து கொண்டுட்டு வராங்க, இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல், அரசியலமைப்பை மீறி இருக்குது அப்படின்னு யார் சொல்லலாம், சுப்ரீம் கோர்ட் சொல்லலாம். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பவர் வந்து யாருக்கு இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. இப்போ எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா, சென்டர் அண்டு ஸ்டேட்ஸ் இதுக்கு நடுவில் பிரச்சனைகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா, இப்போ கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட விஷயங்களில் என்ன வருதுன்னா, சில சந்தேகங்கள் வருது, கருத்து வேறுபாடு இருக்குன்னா அதை வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட் விளக்கி சொல்லலாம். அடுத்து வந்து ப்ரொடெக்டிங் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது. அடுத்து சில சட்டங்கள் வந்து என்ன சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுது, அது வந்து என்னென்னா சட்டங்களை அரசியலமைப்பை மீறி இருக்குது, அரசியலமைப்பில் சொல்லப்பட்டபடி இல்லாட்டி இதை வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லலாம். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு சாப்டரை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.